சேல்ஸ் கிடையாது. வெளியில போர்டை பார்க்கலையா? பார்த்தேன், மன்னிக்க. ஒரு முக்கியமான கல்யாணம். குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயில ஒரு வைர நெக்லஸ் வேணும். 5 லட்சமா? ஆமா. வாங்க. வெரி குட். விலை 5 lakhs. 5 lakhs. ஓகே. மன்னிக்கணும், உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால செக் வேண்டாம். ஓ, கேஷா தான் வேணுமா? ஆமாங்க. இருங்க, கொண்டு வர சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். நான் பங்காரு செட்டியார் நகைக்கடையில இருந்து சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். கொள்ளை சார், கொள்ளை சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். உடனே சுட்டு கொள்ளையடிச்சு போறான். அந்த வண்டி நம்பர்
நல்லவன் மாதிரி நடமாடிக்கிட்டு எங்க எவ்வளவு பணம் இருக்கு எங்க எவ்வளவு நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சு தகவல் கொடுக்கிற ஒன்ன நேர்ல ஏன் வர சொன்ன தெரியுமா? இன்னைக்கு நீ செய்த சாதனையை பாராட்டத்தான். தேங்க்யூ பாஸ். ஆனா ஒண்ணு, போலீஸ் அதிகாரிகளை நீ கொண்டிருக்கிற. டிபார்ட்மெண்ட் உன்னை பிடிக்க ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால எச்சரிக்கையோடு நடந்துக்க. பி கேர்ஃபுல். மிஸ்டர் ஏஜராஜ், பங்காரு செட்டி நகைக்கடை திருட்டோட இதுவரைக்கும் 5 கொள்ளைகள் நடந்திருக்கு. பல பேர் உயிர் இழந்திருக்காங்க. இவ்வளவையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செய்திருக்கு. அதனால நம்ம சிஐடி ராஜு வர சொல்லி அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. எஸ் சார். ஹலோ ஹலோ எஸ் பாஸ், நான் நடராஜ் பேசுறேன். பேங்கர் பரசுராமன் தன்னுடைய மகன் கல்யாணத்துக்காக நிறைய நகையும் பணமும் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். உடனே நம்ம ஆட்கள் 4 பேர் அனுப்புங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அனுப்பி வைக்கிறேன்.
திருட்ட பத்தி போன்ல தகவல் கிடைச்சதுமே அத உங்க கூட்டம் தான் செய்திருக்கணும் முடிவு பண்ணினேன். இந்த வழியாத்தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்தேன். நீ பாதைய மாத்தின, நானும் குறுக்கு வழியில வந்து உன்னை மடக்கினேன். ம்? ம். உன்னை சுடவா இல்ல கைது செய்யவா? உன்னை நான் விட்டுற போறேன். ஏன் தெரியுமா? நீயும் உன் தலைவனும் உடனடியா போலீஸ்ல சரணடைங்கிற என்னுடைய எச்சரிக்கைய நீ போய் உன் தலைவன் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான். நீங்களா சரணடைஞ்சா தண்டனை குறைவு, நாங்களா பிடிச்சா தண்டனை அதிகங்கிறது மட்டுமில்ல, ரொம்ப கடுமையா வரும். இதையும் போய் உன் தலைவன் சொல்லு. ஆ? வரலன்னா சுட்டுடுவேன். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். உன் துப்பாக்கி தோட்டா இவ்வளவு தூரம் பாயாது. பிஸ்டல். உன்னை சுடவா இல்ல கையை கட்டி எங்க இடத்துக்கு கொண்டு போகவா? இப்ப உன்னை விட்டுட போறேன். ஏன் தெரியுமா? இனிமே எங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நீ போய் உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்றதுக்காகத்தான். Thank you. நகராத. பெட்டியேடு. உயிரோடு கொண்டு போய் உண்மையை வரவழைக்கலாம்னு நினைச்சேன்.
இதுவரைக்கும் இந்த சங்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆண்களை மட்டும் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தா இனிமே நீங்களும் கலந்துக்கலாம். என்னடா நீங்க மாத்திரம் வர்றீங்க? பாஸ் சிஏ ராஜனம் ஆட மடை கொள்ளையடிச்ச பணத்தையும் நகையை பறிச்சுக்கிட்டு போயிட்டான் பாஸ். என்னடா உடனே சிஐடி ராஜு நம்ம ஆளை மடக்கிட்டாரா? அப்ப நம்ம ஆளு கடமை செஞ்சுட்டான் பாஸ். விஷ மாதிரியை விழுங்கி உயிரை விட்டுட்டான் பாஸ். புட்டா எச்சரிக்கை செய்து அனுப்பியும் ஏமாந்துட்டீங்களா? ராஜு, இந்த சங்குவை யாரால ஏமாத்த முடியாது. நான் யாருங்கிறத வேண்டாம், நீங்க யாரும் வேண்டாம். டேய், நீ போய் நம்ம பயில்வான் பலராமன் அனுப்பி அந்த சிஐடி ராஜுவை ஒழிச்சு கட்டிட்டு வா. வெற்றி உங்களுக்கு தான், என்ன விட்டுடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜன். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு சிஐடி ஆபீசருக்கு தூக்கத்துல கூட ஆபத்து வர்றது சகஜம் நான் நேத்து சொன்னேன். அத பரீட்சை செய்து பார்க்கத்தான திடீர்னு இப்படி வந்து தாக்கினீங்க. எஸ் மிஸ்டர் ராஜு, எஸ். நானும் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. இனி என் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை. நான் வர்றேன். ஜஸ்ட் a minute மாஸ்டர், கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். All right, I'll wait for you.
இவன் உங்களை கொல்ல வந்தவன் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இவன் துப்பாக்கி பிடிச்ச விதம், சல்யூட் அடிச்ச முறை, இதெல்லாம் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இவன் யாரு தெரியுமா? என்ன கொல்றதுக்காக கொள்ள கூட்டத்தால் அனுப்பப்பட்ட பைல்வான் பல்ராமன், பெரிய கேடி. அப்போ இங்க இருந்த போலீஸ் எங்கேயாவது ஷெட்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். யார் நீ? என்ன வேணும்? நீதான் எனக்கு வேணும். நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். முடியாது, நீ எனக்குத்தான் சொந்தமாய். நீங்களா? நானே தான். போங்க, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி? சிவகாமி, ஐயா இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக பயப்படணும்? வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கிற என் தங்க வித்யாவுக்கு. எதுக்கு? இனிமே உங்களை காதலன்னு சொல்லக்கூடாது, கணவன் முடிவு பண்ணணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய். இல்லன்னா உன் தங்கச்சி வெளியூர்ல இருக்கிற போது இப்படி பயப்படுறியே, நேர்ல வந்தா நம்ம 2 பேரையும் தரன்னு இழுத்துக்கிட்டு போய் மணியில உட்கார வச்சு துப்பாக்கி முனில கல்யாணத்தை முடிச்சிட்டு வா. டேப்பா, உன் தங்கச்சி அவ்வளவு தைரியசாலியா? நான் அவளை கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணுங்க, தகவல் கொடுக்கற தானா வந்துடுவா. கொஞ்சம் பொறுத்துக்க. ஒரு கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதா திட்டம் போட்டுங்க, அப்புறம் நம்ம கல்யாணம் தான். இப்படித்தான் வர வேண்டியது. கல்யாண பேச்சு எடுத்தது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியது. சிவகாமி, கோவிச்சுக்காது. டியூட்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். டியூட்டி ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்கு. எது கல்யாணம் ஆன அப்புறம் உன் உத்தரவு இல்லாம ஆபீஸுக்கு கூட போக கூடாது போல் இருக்க. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. சிவகாமி, உன் மனசு எனக்கு தெரியாம இல்ல. இதுதான் ஃபைனல் சான்ஸ். அடுத்த தடவை திருமண செய்தியோட வருவேன். சரி? ஓ, அவசரமா நான் மேலதிகாரியை பார்க்கணும். பட்டுமா? பை பாய். இருங்க இருங்க. டியூட்டி ஃபர்ஸ்ட். எஸ் மை ஸ்வீட் ஹார்ட். பை பாய். மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா, ஜெயபால். ஜெயபால், நானு வெறும் பால். நான் வந்து ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, தாய்ப்பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால். அதான் எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? கையில ஃபைலோட போனா கதாசிரியர்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான். நான் ஆடாட்டி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து சேர்ந்தீங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி, இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயம், ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஒரு கண்ணு வரிக்காரன், அவன் கண்ணை சுத்தி சேங்கூட்டம் வச்சு இருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு. 2வது ஆளு குத்தார அறிவு மாதிரி மூக்குற ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். 3வது ஆளு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல. இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ, உங்க 3 பேரையும் வச்சு சொல்றேன். யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை கட்டித்தரேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ, அவங்களால சும்மா இருக்க முடியாத. அதெல்லாம் இல்ல, 5 நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தாருங்க. இந்த பட்டாணிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பார்த்தா ஈஸா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில 2 ஆட்டுக்கடை இருக்கு, அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். 2 சண்டை போடுச்சுன்னா போடுன்ட்டு அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்வதிக்காரன் இருக்கானே, பொத்து எல்லாம் ஓட்டிட்டான். 3வது இருக்கான குத்தாலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? இதெல்லாம் கொம்பு, இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் தேத்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்டே, பசங்களா உங்க 3 பேருக்கும் 5 நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டா போங்கடான்ட்டானுங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமையா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு தெரியும், தங்கச்சி கிட்ட ஆடுங்க. அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம், பொறுப்பா இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம். ஆமா, நானு பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட்ல போனா வந்த நேரம் முடிஞ்சு போச்சு, பத்திரமா நான் வரேன். அப்படிலாம் போலாமா? சாப்பிட்டா போக முடியாத, இங்க தூங்கிடுவனே, அவ்வளவு திம்ப. என்னமா அது, சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டை தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தாமா எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி என்ன நடுவே போறியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா, இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன்ட்டியே. ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள கல்யாணத்தை நிச்சயமாயிடும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, அந்த பையனுடைய முகத்தை நான் பார்க்கணுமே, என்ன விட அழகா அந்த முகத்தை பார்க்கணுமே. போட்டோ இருக்கா?
முடிஞ்சு போன காதலாச்சா இருக்கணுமே, அதான் டேபிள் வச்சே உட்கார்ந்துருக்கிறேன். ஐயோ, யாரே இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ணை போறேன், கண்ணத்தை போறேன். இங்க போறா, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. அதான் மீச. அதான் சிவகாமி, இந்த வரமா மாப்பிள போட்டோ முதல்ல விஜயாட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுடுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே யோசனை பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா, பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். பணத்தை வச்சுக்க பயமா இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிட்டா, நானும் தனியா தானே இருக்கேன். இவ்வளவு பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜு. பேங்கர் பரதராம வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சாமர்த்தியம் மீட்டதுக்காக டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் என் சார்பிலையும் பாராட்டி நன்றியை தெரிவிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ஆஃப்டர் ஆல் ஐ டிட் மை டியூட்டி. என் கடமையை தான் நான் செஞ்சேன். இந்த அடக்கமும் பெருந்தன்மையும் உங்க வாழ்க்கையில இன்னும் பல பெரிய வெற்றிகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜு, இன்னொரு விஷயம். என்ன சார்? இந்த கொள்ள கூட்டத்தை பத்தி சில புதிய தகவல் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் பாம்பேல இருக்கானா. அவனை பிடிச்சிட்டா இந்த கொள்ள கூட்டத்தை சுலமா வளைச்சுடலாம். அந்த பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ சார். என்னால நான் முயற்சி செய்யறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். சிஐடி ராஜு பயில்வான் பலராமனை கொல்லுட்டானா? ஆமா பாஸ். முட்டா பசங்களா, இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேதனையாவும் இருக்கு பாஸ். நம்ம ஆட்கள்ல திறமையானவங்க 2 பேர் அவன் கொன்னுட்டான் பாஸ். அவன் சாதாரண ஆள் இல்ல பாஸ், பெரிய திறமைசாலி. அவனுக்கு பாராட்டு பத்திரமா படிக்கிறீங்க நீங்க? பாக்குறேன், அவன் திறமையை நானே ஒரு கை பாக்குறேன். ஹலோ, சிஐடி ராஜு சார் பண்ணுங்களா? அது ஆமா, கோவளம் கடற்கரையில ஒரு கள்ளத்தோடி சரக்கு இறக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு லாரி கூட சரக்கு ஏத்தி போ ரெடியா நிக்குது. லாரி நம்பர் MSP 2040 புடிச்சிட்டீங்களா? மகாபலிபுரம் வழியா போறாங்க. 1 மணி நேரத்துல வந்தா புடிச்சிடலாம், இல்லாட்டி முடியாது. ஆமா, நீங்க யார் பேசுறது? கான்ஸ்டபிள் 404. ஆல்ரைட், ஆல்ரைட். சார், போஸ். ஒழிஞ்சான் சிஐடி ராஜு. பாஸ், லெட்டர். அன்புள்ள அத்தா, ஒரு சந்தோஷ செய்தி. என் தங்கைக்கு மைசூர் லாட்டரியில் 5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த பணம் இப்பொழுது என்னிடம் கேஷாக இருக்கிறது.
அதை வைத்திருக்க பயமாக இருக்கிறது. உடனே புறப்பட்டு வரும். இப்படிக்கு உங்கள் சிவகாமி. செத்தவன் சும்மா சாகலடா. 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு செத்துருக்கான். டேய், நீங்க 2 பேரும் இந்த விலாசத்துக்கு போய் பணத்தோட வரோம். வெரி குட். நீங்க 2 பேரும் இந்த உடலை கடல்ல தூக்கி போட்டு வாங்க. முடிஞ்சா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கமா. யார் நீங்க? சொல்றோம். 5 லட்சம் தேவை. பணமா? 5 லட்சமா? என்கிட்ட கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? உன் காதலன் கைட்ட கடிதத்தை படிச்சுட்டு தான் வந்தோம். பணம் எங்க? தெரியாது. தெரியாது?